ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 13. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். எப்பவும் போல் வாக்கிங் போயிட்டு வந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் இன்றைக்கி வெண்பூசணி ஜூஸ் தான் போட்டு குடிச்சிருந்தோம். ஒரு கால்வாசி வெண்பூசணியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட தோல் மட்டும் சீவி எடுத்திருக்கேன். விதை அப்படியே தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட மிளகு, சீரகம், கொஞ்சமாக உப்பு, ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்க வேண்டியதுதான். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஹனி கூட சேர்த்துக்கலாம். லெமன் என்கிட்ட இல்லை, ஹனி அருணுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அதை அப்படியே கொடுத்துட்டேன். அருண் குடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி, சொரக்காய் சாம்பார் நிறையா, அது கூட கொஞ்சமாக சட்னி, அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணியிருந்த பன்னீர். அது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பெப்பர், உப்பு இது மட்டும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ லஞ்சுக்கு கொஞ்சமாக சாதம், அது கூட அதே சொரக்காய் சாம்பார், அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், ஒரு ஆம்லேட், இதை வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. தேவைப்பட்டால் பாயில்டு ஆம்லேட் கூட வச்சு சாப்பிட்லாம். பட் அருண் அது சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டயட்டை கொண்டு போகணும் இல்லையா? ஸோ வெறுக்கவும் கூடாது. அதை கன்னியூவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை வெயிட் லாஸ்க்காக செஞ்சு கொடுக்க வேண்டியதான் ஹெல்த்தியான முறையில். ஸோ நைட் டின்னருக்கு இன்றைக்கி நான் சமைக்கலை, அருண் தான் சமைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹிப் பெயினாக இருந்தது அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல. ஸோ அதனால் அவங்க தான் இன்றைக்கி தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. ஒரு எக் தோசை, ஒரு நார்மல் தோசை, இதுதான் அவங்களுமே சாப்பிட்டுருந்தாங்க. சாம்பார் கொஞ்சமாக இருந்ததால் அருண் கொஞ்சமாக சட்னி அரைச்சிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. பாப்பாவும் ரொம்ப நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ சிம்பிளாக டின்னர் முடிச்சாச்சு இருக்கிறத வச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ்.